4.5 இன்ச்சு சார் ஆக்சுவலா. இதுதான் ஸ்டார்டிங். இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். இந்த 4.5 இன்ச்சுல இருந்து இது வந்து 6 இன்ச்சு சார். இது வந்து 10 இன்ச்சு சார். ஆமாம். இதே சிலை இங்கே வாங்க. அப்படியே இது வந்து 2.5 அடி சார். இது 2 அடி சிலை. ஆமாம். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வாங்க. இது 3.5 அடி சார். இது திருவள்ளூரில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது. அப்படியே இங்கே வாங்க. இது 4.25 அடி சார். அடேங்கப்பா எவ்வளோ பெரிய சிலை. பார்த்தீங்கன்னா இந்த 7 குதிரைகள். ஆமாம், 7 குதிரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக என்ன ரீசனுக்காக இந்த 7 குதிரை வைப்பாங்க அப்படின்னா, இது வாஸ்து சார். ஆக்சுவலாக ஓகே, வாஸ்துக்காக ரன்னிங் காசு வந்து வீட்டு வாசல் வைக்கிறது நம்ம லைட் வெயிட் தான். லைட் வெயிட். ஆமாம், இது இவ்வளோ தான் வெயிட் தான், தூக்குற லெவலில் தான் இருக்கும். ஆனால் வந்து இது ஸ்டோன் எஃபெக்டாக பண்ணியிருக்கோம். இது மேட் ஃபினிஷிங். ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற சைஸு, ஒரே சைஸு, ஆனால் வேற வேற கலரில். ஆமாம், இந்த கிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளேல தான் நம்ம பேசிக்காக ஃபார்ம் பண்ணுறோம். இந்த கிளேல தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெலட்டன் அடிப்போம். ஓகே, ஸ்கெலட்டன்றது வந்து ஒரு பேசிக்காக மாடு நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொபோஷன். இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சி, ஸோ இந்த டிராயிங்லேருந்து ஸ்கெலட்டன் ஃபார்ம் பண்ணி அதை வெல்டிங் மூலம் நிப்பாட்டி, அப்புறமா கயிறு சுற்றுவோம். அதுக்கே வியூ பாருங்க, மேலேருந்து எப்படி பண்ணிக்கிற பாருங்க. ரியாலிட்டி எல்லாமே ஃபைபர் தாங்க. இது எல்லாமே ஃபைபர் தான். அது மட்டும் கிடையாது, அப்படியே அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செவரு கிடையாது. மெயின் செவரு கிடையாது. அங்கே தூணு வந்து தூணு மரத்தில் கிடையாது. எல்லாமே ஃபைபர் தான். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலிமா பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேடப்பட்டு இருந்தீங்க ஒரு விஷயம். ஃபைபர்ல சிலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். பிரதர் தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து பண்ணிக்கிறாங்க. நான் வந்து ஒரு மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சு நான் இந்த இன்ட்ரோக்கே வந்தேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒன்று வைக்கணும், இல்லை வந்து நமக்கு ஒரு நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமா கொடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஃபைபரில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது கூட இது ஒரு கதவுன்னு கூட நினைக்கலாம். பட் ஆனால் இது வந்து ஃபைபரில் செஞ்ச கதவு. ஓகேங்களா? மரம் கிடையாது, ஃபைபர். இது செட்டிநாடு ஸ்டைலு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர்லேயே பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக ஃபேப்ரிகேஷனை உள்ள ஸ்கெலட்டன் அடிச்சு, ஓகே, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் இந்த டோர் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அப்படியே வியூ பாருங்க, மேலேருந்து எப்படி பண்ணிக்கிற பாருங்க. ரியாலிட்டி எல்லாமே ஃபைபர் தாங்க. இது எல்லாமே ஃபைபர் தான். ஆமா, இதுக்கு வந்து கலர் மாத்திரம் இருந்தா கூட இப்போ இது வந்து நம்ம எப்படி வேணா கலர் மாத்திட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஷூட் ஏதாவது எடுக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பேக்ராப்ல ஒரு போட்டோகிராஃப் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்த அப்படியே இமீடியட்டா மாத்திக்கலாம். ஓகே, அது மட்டும் கிடையாது, அப்படியே அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செவரு கிடையாது. மெயின் செவரு கிடையாது. அங்கே தூணு வந்து தூணு மரத்தில் கிடையாது. எல்லாமே ஃபைபர் தான். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலியமா பார்க்க போறோம். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது சார்? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நார்மலாக என்னுடைய கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ஓனர்ஸு, ஸ்கூல் வச்சுருக்கவங்க. ஓகே, ஸ்கூலில் நிறையா விஷயம் பண்ண முடியும். அதாவது கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, சயின்ஸ் லேபுக்கு ஏற்ற மாதிரி, கம்ப்யூட்டர் லேபுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்கூலு, ஜிம்மு, ரெஸ்டாரண்ட்டு, புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு விதமான ஒரு தீம், எலிஃபெண்ட்டை வச்சு ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ அச்சாயத்தின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், ஓகே, கேரளா பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு புது ஐடியாவை டெவலப் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சு இந்த அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறமா அதுக்கான ஐடியாவை இப்போ தான் டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அது மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, ரெசார்ட்டு, ஜிம்மு, ஸ்கூலு, இதெல்லாம் என்னுடைய மெயினான கஸ்டமர். இது இல்லாமல் ஆர்கிடெக்ட் பில்டருக்கு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஒரு வால் ஆர்ட்டில் கேன்வாஸில் பெயிண்டிங் பண்ணணும், ஆர்டிஸ்டிக்கான ஒரு அப்பா அம்மாவோட படம். இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து அப்பா அம்மா எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து மொத்தம் 3 பேர் வேறு இடத்துல இருக்காங்க. 2 பேர் யூஎஸில் இருக்காங்க, ஒருத்தர் விசாகப்பட்டினத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து நானும் ஓனாக கிரியேட் பண்ணியிருந்தேன். அது பெயிண்டிங்கில், அது பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ அது வந்து எல்லாருடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஒரு முழு உருவ படமாக பெயிண்டிங்கில் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரியும் பண்ண முடியும். அதவே சிலையாக பண்ணணும்னாலும் நம்ம பண்ணலாம். பெயிண்டிங்காகவும் பண்ணலாம், சிலையாகவும் பண்ணலாம். நீங்கள் ஈவன் வந்து அதை வால்ல இருந்து லைட்டாக எம்போஸ்டாக வேணும்னாலும் பண்ணிக்க முடியும். எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த பட்ஜெட்டை பொறுத்து. ஓகே, இப்போ வந்து ஒரு வால் இருக்குது, ஒரு 10x10 வால் இருக்குது. அதோட மினிமம் பட்ஜெட் ஒரு 18,000 ரூபா அப்படின்னா
மேக்ஸிமம் பட்ஜெட் 4.5 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா வரைக்கும் கூட பண்ண முடியும் ஒரே சைஸ் ஆஃப் வால். ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய கஸ்டமர் வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர், வில்லா, ரெசார்ட் ஓனர்ஸ் இப்படி எல்லாருமே இருக்காங்க. இதுதாங்க விஷயம். ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காரு பிரதர். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரியும் எனக்கு டியூரேஷன், பட் இருந்தாலும் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இவருடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இருக்கிற இடத்த ஒரு லேண்ட்மார்க்காக க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் அந்த விஷயம் பிடிக்கும். அதாவது நம்ம இருக்கிற இடத்த 4 பேர் சொல்லணும், பார்க்கணும், அதை ஒரு லேண்ட்மார்க்காக உருவாக்கணுன்றது எல்லாத்துக்கும் பிடிக்கும். பட் இங்கிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்ல இருந்து அது போக இந்த ஏரியா இங்கே முன்னாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க் தான். ஏன்னா ஒரு விஷயம் வரும்போது இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு லேண்ட்மார்க்காக கிரியேட் ஆகும். உள்ள போகலாங்களா பிரதர்? ஆமாங்க. உள்ள வாங்க, ஒவ்வொன்றும் காட்டுறேன், வேற லெவலில் இருக்கும். சொல்லுங்க பிரதர், இதில் என்னென்ன இருக்குன்றத. இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்ட்டி ஹாலுக்கான பர்பஸ். பார்ட்டி ஹால். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இந்த ஆர்ச்ல இருந்து இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ல இருந்து இதெல்லாம் லைட்டிங்ல வேற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த ஃப்ரண்ட்ல போடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்கல்ப்சர். இந்த ஸ்கல்ப்சர் வந்து பாத்தீங்கன்னா லயன் கிங்கோட முக்கியமான மாடல் சிம்பா அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகே, இந்த சிம்பா, பும்பா அண்ட் டீமோன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு தெரியும் இந்த 3 கேரக்டரோட. லயன் கிங்ல அந்த 3 கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து இது வந்து இவரும் நானும் சேர்ந்து உட்காந்தாலுமே ஒன்றும் ஆகாது. ஓகே, லைட் வெயிட் தான். ஆனா அதே சமயத்துல லைட் வெயிட் தான். இப்படி தூக்குனா இவ்வளவுதான் வெயிட். ஆனா வந்து இவரு நானும் சேர்ந்தே உட்கார முடியும். உட்காருங்க பிரதர், உட்காருங்க, தாராளமா உட்காருங்க. ஆமா, இந்த அளவுக்கு தாங்குற லெவலுக்கு இந்த மாடல் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ். அதான் பாருங்க எப்படி உருவாக்கிக்கிறாங்க. ஆமா, இந்த கேமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக் மாடல்ல ஒரு ஸ்டூல் மாதிரியான ஒரு பெஞ்சுக்காக இதை வந்து கம்ஃபர்டபுளா குழந்தைகளும் உட்காந்துக்கலாம், பெரியவங்களும் உட்காந்துக்கலாம். ரைட். அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் நம்ம பார்த்து யோசிச்சு எதை எங்கே வச்சா நல்லா இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், பார்க்க சின்ன சைஸு, ஆனால் என் வெயிட் தாங்கும். ஆமாங்க. ஸோ 2 அடி உயரம்னா இவ்வளோதான் வெயிட்டு. ஸோ ஆனால் வந்து வெயிட் தாங்கும். ஸோ இந்த மாதிரி யானையை வந்து சின்னதான் பண்ண முடியும். கிருஷ்ணர். ஆமாம், இங்கே பாருங்க ஸ்பைடர்மேனு. இங்கே பாகுபலி. ஆக்சுவலா இது வந்து ஒரு பாறை, ஆனா வந்து டம்மியான பாறை. இந்த ஜிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 12 அடி உயரம். ஸோ இந்த ஜிராஃப் வந்து எவ்வளவு லைவ்லியா எடுத்து வர முடியுமோ அந்த லைவ்லி ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இது 12 அடி உயரம் மட்டும் கிடையாது, நம்மளால 60 அடி உயரம் வரைக்கும் கூட நம்மளால பண்ணலாம். ஆமா, இது வந்து சைஸ் எல்லாம் இங்க வந்து விஷயமே கிடையாது. ஒரு இடத்துக்கு வந்து நம்ம எவ்வளவு பெரிய சைஸ்ல பண்ணணும், எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணணும்ன்றதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது. இப்ப இங்க பாக்குற இந்த பனைமரம் இருக்கு இல்லைங்களா? இந்த பனைமரமும் கூட இது கிடையாது, டம்மி தான். இது ஃபைபர் தான். இங்க உள்ள வந்து வெறும் மண்ணு மட்டும் ஃபில் பண்ணி உள்ள ராடு வச்சு இந்த ஸ்கெல்டன் வந்து இதுல தான் நிக்குது. ஓகே. ஸோ இந்த 3 பனைமரமுமே வந்து டல்லான ஒரு ஃபீல்ல, ஸோ ஒரிஜினல் ஃபீல்லே இருக்கு. ஆமா ஆமா, இந்த பனைமரம். அதே மாதிரி இந்த மாட்டு வண்டியும் வந்து ஒரு டம்மி செட்டிங்காக நம்மளா கிரியேட் பண்ணது. இந்த பர்கருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு பிரதர். ஆமா, இந்த பர்கர் வந்து இது வந்து ஒரு கிட்ஸுக்கான ஒரு ஸ்டூல். இது உட்கார்ற ஸ்டூல், சின்ன பசங்க இதுல உட்காந்துக்குவாங்க. இது நம்ம வீட்டையும் தாங்கும், சின்னவங்களையும் தாங்கும். நீங்க 100 இல்ல 250 கிலோ வரைக்கும் தாங்கும். என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து இந்த பர்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பர்கர்ல எனக்கு அங்கிள் ஸ்டூல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ வந்து கண்டிப்பா நான் பைசா வாங்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் வந்து பைசா கொடுக்க, எனக்கு பைசா தேவையில்லை, உங்க அப்பாட்ட சொல்லி, அவன் வந்து லண்டன்ல இருக்கான். இங்க வந்தப்ப ஏர்போர்ட்ல த்ரெட்ல ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி இதை எடுத்துட்டு போகணும், அதுதான் உங்க அப்பா கொடுக்குற டாஸ்க்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து எனக்கு ஒரு 3 ஆர்டர் வந்துச்சு. ஸோ சிங்கப்பூர்ல அதெல்லாம் யூனிக்கான ஒரு விஷயங்க. ஆமா, இது மாதிரி ஒரு பர்கர்ல இதெல்லாம் நம்மளா ஓனா கிரியேட் பண்ண ஒரு ஐடியா. ஓகே. ஸோ இது அதே மாதிரி இந்த காளமாடும் அதே மாதிரி தான். இந்த காளமாடுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, அந்த ஷேர் பண்ணி மரக்கட்டை. ஆமா, இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட் தான், ஆனா என் வெயிட்டா தாங்கும். ஸோ இந்த அளவுக்கு வெயிட் தாங்கும். ஓகே. நீங்க வந்து ஸ்டூலா யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், இல்ல கார்ல தூக்கி போட்டுக்கலாம், இது எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி கொடுத்தா அது பண்ணி தருவீங்க? தாராளமா பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பாட் இருக்கு,
அந்த ஸ்பாட்டில் இந்த கேரக்டர் மாடலை வந்து நம்ம அங்கே வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னாலும் நம்மளால பண்ணி தர முடியும். இப்போ அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் பெட்டு ஏதாவது ஒன்று இறந்து போயிருக்கலாம். ஆமாம், கரெக்ட். இப்போ பெட்டு வந்து எமோஷனலாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு பெட்டு வச்சுருப்பாங்க, பூனையாக இருக்கலாம், பூனை நாய்க்குட்டியாக இருக்கலாம், இல்லை நாயாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய பெட் அனிமல் என்ன வேணாலும் இருக்கலாம், மாடாக கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து உங்களுடைய லவ்ட் ஒன்ஸுக்கு ஒரு யூனிக்கான கிஃப்டாக இருக்கலாம். இப்போ இப்போ யாராவது ஒரு லவ்வர் இருக்காங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான அவங்க அப்பாவோட போர்ட்ரேட் அவங்க அப்பா இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு ஒரு போர்ட்ரேட்டை வித்தியாசமாக கொடுக்கும்போது எமோஷனலாக ஆயிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும், ஒய்ஃபுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். ஒரு கிஃப்ட் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்கிறீங்க, வித்தியாசமாக எப்படி கொடுக்குறீங்க, அது ரொம்ப 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கிஃப்டிங். கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்ல இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் புதுசாக டெவலப் பண்ணது. நீங்கள் அங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணோம், உமன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லி. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்கான ஒரு ட்ரீ வச்சு பிள்ளையார், குட்டி பிள்ளையார், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சு இந்த மாதிரி நம்மளே செட் பண்ணிக்கலாம். சூப்பராக தேவைன்னா இந்த பிள்ளையாரை எடுத்துக்கலாம். ஓகே, தண்ணி உள்ள ஊற்றிட்டு அந்த பிள்ளையாரும் ஃபைபர் தான், இதுவும் ஃபைபர் தான். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து நம்ம இது ஒரு சின்ன சைஸ் தான், இது சைஸ் 1.25 அடி தான் இருக்கும். அப்படியே கையில் போயிட்டு கையில் தூக்கிக்கலாம். இந்த இதுக்கு பொதுவாக பிள்ளையாருக்கு பொதுவாக புத்தர் சிலை வைக்கலாம், இல்லை வேற ஏதாவது யூனிக்கான காட் இருப்பாங்க. இப்போ ஜெயின் ஃபேமிலினா அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர் இருப்பாங்க, ஒயிட் சம் டிவோட்டிஸ் இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்கல்ப்சரை சின்னதாக செஞ்சு கூட நம்மளால பண்ணி தர முடியும். அங்க ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டுக்கான ஒரு எலிஃபண்ட் உருளி. இது தண்ணி பூ இங்க பாருங்க. ஆமா, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு புதுசா நாங்களா டெவலப் பண்ணது. சூப்பர் பிரதர். ஆமா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட் தான். இது வந்து கார்ல வச்சு எடுத்து போய்க்கலாம். வீட்டுடைய என்ட்ரன்ஸ்ல இது வைக்கும் போது நமக்கு பூ வந்து டெய்லியும் சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். யானை வந்து ஒரு வாஸ்து ரிலேட்டடா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் யானையோட கண்ணை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷேப் கூட சூப்பரா வந்திருக்கு பாருங்க, யானையோட அந்த கண்ணு, தந்தம். ஓகே, ஒரு காட்டுல தண்ணி குடிக்கிற மாதிரி. ஆமா, இல்ல ரெண்டு பேரும் ஒரு ஒரு இது யானையோட உருளி, யானை உருளின்னு சொல்லி நானா ஒரு புதுசா அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிருக்கேன். நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அது இல்லாம இந்த பிடிச்சிருக்கு பிரதர். இந்த ஏரியால ரொம்ப முக்கியமான இந்த ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஆல்மோஸ்ட் இது 80 அடி ஆக்சுவலா. ஓகே, இது 80க்கு 20. ஸோ இந்த ஹாலில் வந்து ஒரு ஆவரேஜா 100 பேர் உட்காரலாம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்டேஜ் போடுவோம், முன்னாடி அந்த இடத்துல ஸ்டேஜ் போடுவோம். இங்க இருக்கிற ஆர்ட் ஒர்க்லாம் எதுக்காக பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லணும். சரி, ட்ரெடிஷ்னல் டச் வரணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே வால் கிடையாது, நீங்க பாக்குறது எதுவுமே வால் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிருப்பேன்னா WPCன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு, அந்த போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உள்ள ஃபேப்ரிகேஷன்லேயே ரெடி பண்ணி ஜாயின் பட்டி பார்த்து அதுக்கு மேலே டெரகோட்டா கலர் பண்ணி அதுக்கு மேலே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கோலம். இந்த கோலம் ஆனால் வரைஞ்சி விட்டது தான். அந்த ஆர்ட் ஒர்க் இருக்குங்க, கோலம், வால், அது இல்லாம இந்த தூணு. ஆமா, அது இல்லாம கீழே அந்த ஆத்தங்குடி டைல். ஆமா, இந்த ஆத்தங்குடி டைல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே நான் மெனக்கிட்டு அங்க போய் அந்த கல்லை ஆர்டர் பண்ணி அங்கிருந்து வர வச்சு தான் இங்க இந்த டைல் போட்டது. ஆத்தங்குடி டைல். ஆமா, ஆத்தங்குடி டைல் ட்ரெடிஷனல். ஆமா, இது வந்து என்னன்னா இந்த டைலுடைய பெரிய ஸ்பெஷல் என்னன்னா செப்பல் போடாம வெறும் தரையில நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தரையில நடக்கலாம், டைல்ஸ்ல நடந்தா கால் வலி வரும். வரவே வராது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணணும்னு பார்த்து யோசிச்சு பண்ணது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பில்லர் ஒரு மொத்தம் 38 பில்லர் இருக்கும். ஆமா, இந்த பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி பில்லரு. இந்த 10 அடி பில்லர்ல 9 அடி இருக்கும். இந்த பில்லருடைய சைஸ்ல நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன்ல ஸ்டாண்ட் பை ஃபுல்லாகவே அடிச்சிருப்போம். ஓகே, அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள இந்த பில்லரை சொருகிட்டு அதுக்கப்புறம் மண் இவ்வளோ தூரத்துக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா இதை வந்து சப்போஸ் ரீயூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கான்கிரீட் ஃபில் பண்ணால் பெர்மனெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ கான்கிரீட் தேவையில்லை அப்படின்னா நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பில்லரை மண்ணை எடுத்துட்டு உருவனா பில்லர் தனியாக வந்துடும். இது 10 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பில்லரை யூஸ் பண்ணலாம். பாருங்க, மரம் மாதிரியே. ஆமா, இது வந்து மேலே வந்து மேலே வந்து இந்த மரம் மாதிரியான டெக்ஸ்சரை கையில கிரியேட் பண்ணி அதுக்கு மேல ஒரு வார்னிஷ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதுல என்ன டிசைன் வேணாலும் கொடுக்கலாம், என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த பில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கல்லு மாதிரியான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிருக்கோம். இதுவும் பெயிண்டிங்லேயே பண்ணதான். லாங் கல்லு கிடையாது, இது கல் இல்ல, இது மரம் இல்ல. ஆமா, இது கல்லு கிடையாது, மரம் கிடையாது, எல்லாம் ஃபைபர் தான். ஆமா, ஃபைபர்ல வந்து நீங்க என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அதை ஸ்டோன் மாதிரி பண்ணணுமா, உட்டு மாதிரி பண்ணணுமா,
என்ன ஸ்டைலில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஸ்டைலுக்கு நம்மளால் மாற்றி பண்ணி தர முடியும். இதெல்லாம் நம்மளுடைய ஸ்பெஷல். இது வரைக்கும் பார்த்துட்டீங்க. இன்னும் சில பேர் வந்து சின்ன சின்ன அந்த சிலைகள் நிறைய விரும்பிகள் நிறைய பேர் இருப்பீங்க, அதையும் பார்த்துருங்க. ஏன்னா அதுலேயும் ஒரு யூனிட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போது நம்ம அந்த யூனிட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது, வேறு என்னவெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்றது பார்க்கலாம். கண்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாக்கம்னு ஒரு ஏரியா. ஓகே. இது வந்து சென்னையில் மேடவாக்கம் பக்கத்தில் பெரும்பாக்கம் ஒரு ஏரியா. ஓகே. நம்ம ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் வந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது உள்ளதாக இருக்குது இந்த நம்ம இடம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமாக இதுதான் மெயினாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி இதுதான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்த சிலைகள் மாதிரி அதோட பெருசாகவும் அதுக்கு சின்னதாகவும் இங்கே பாருங்க. அதாவது இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் பர்பஸ் நிறைய கிஃப்ட் கடையில் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். கிஃப்ட்டில் நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதை செய்யலாம். ஆமாம், இது விஜயகாந்தோடைய சிலை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலர்லேயும் பண்ணி கொடுப்போம், பிராஸ்லையும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இது ரொனால்டோவுடைய சிலை. இது வந்து 10 இன்ச்சு ஹைட்டு. இது ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம கொடுக்க முடியும், நம்ம பர்சனலைஸ்டாக டேபிளில் வச்சுக்க முடியும். ஸோ ரொனால்டோ பிடிச்சி ஃபுட்பால் பிடிக்கிற எல்லாருக்கும் இதை வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் கண்டிப்பாக. வள்ளுவர். ஆமாம், வள்ளுவருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா வேறு சைஸில் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஓகே. அதாவது 4.5 இன்ச்சில் வந்து சார், இது 4.5 இன்ச்சு சார் இருக்குதா, இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். இந்த 4.5 இன்ச்சில் இருந்து இது வந்து 6 இன்ச்சு சார். இது வந்து 10 இன்ச்சு சார். ஆமாம், இதே சிலை இங்கே வாங்க, அப்படியே இது வந்து 2.5 அடி சார். இது 2 அடி சிலை. ஆமாம், அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வாங்க, இது 3.5 அடி சார். இது திருவள்ளூரில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது. அப்படியே இங்கே வாங்க, இது 4.25 அடி சார். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய சிலை. இது வந்து 4.25 அடி. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் ஒரே சிலை பண்ண முடியும். திருவள்ளுவர் சிலையை வேறு விதமாக பண்ண முடியும். ஓகே. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக பண்ண விஜயகாந்தோடைய சிலையை ஸ்டாண்டிங் ஸ்டில்லில் நம்ம சிலையாக பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இது 6 அடிக்கு இருக்குது, 10 இன்ச்சுக்கு இருக்குது, 6 இன்ச்சுக்கு இருக்குது, 3 இன்ச்சுக்கு இருக்குது சார். ஓகே. இப்போ காட்டின சைஸில் எல்லாமே பண்ணலாம். ஆமாம், ஆனால் எல்லா தலைவர்களுடைய சிலையும் நம்மகிட்ட கிடையாது. ஒரு சில தலைவருடைய சிலை மட்டும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு காமராஜர், கலாம் ஐயா, விவேகானந்தர், இந்த மாதிரியான சிலைகள் நம்மகிட்ட இருக்குது. ஓகே. இந்த மாதிரி குட்டி புத்தர் சிலைகள் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி பெரியார் சிலை வந்து 6 இன்ச்சு சைஸில் இருக்குது. இதில் கண்ணாடி மட்டும் தனியாக உள்ள இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே. ரவுண்டு கண்ணாடி அது மாதிரி போட்டுது. ஸோ இது மாதிரி சிலைகள் வந்து வேறு விதமாக நிறையா பண்ணிட்டு இருப்போம். அதில் புத்தர் சிலை இருக்கும், இந்த மாதிரி யூனிக்கான ஃபவுண்டைன் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஃபவுண்டைன் சார். ஓ ஆமாம், பின்னாடி வந்து அந்த ஒவ்வொன்றுலையும் லைட் தண்ணி விழுகிறது. ஆமாம், ஓகே. லைட் எரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி இது பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7 குதிரைகள். ஆமாம், 7 குதிரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக என்ன ரீசனுக்காக இந்த 7 குதிரை வைப்பாங்க அப்படின்னா, இது வாஸ்து சார். ஆக்சுவலாக ஓகே, வாஸ்துக்காக ரன்னிங் காசு வந்து வீட்டு வாசலில் வைக்கிறப்ப நமக்கு வந்து பணம் வந்து தங்கும், இன்னொன்று பணம் கண்டினியூஸாக வரும்வாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக வாஸ்துக்காக இந்த 7 குதிரைகள் எல்லாம் எம்போஸாக வெளியே தலையெல்லாம் வெளியே ரன்னிங் ஓடுறது. இது வந்து கால் ப்ரொடெக்டடாக இவ்வளோ தூரத்துக்கு வெளியில் டெப்த்தாக இருக்கும். இது மாதிரியான சைஸில் வேறு யார்ட்டும் இந்த மாதிரியான சைஸில் கிடையாது. ஓகே. இது 6க்கு 4 சைஸில் நம்ம இதெல்லாம் கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி வச்சது. இந்த புத்தர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லைட் வெயிட் தான். லைட் வெயிட். ஆமாம், இது இவ்வளோ தான் வெயிட் தான், தூக்குற லெவலில் தான் இருக்கும். ஆனால் வந்து இது ஸ்டோன் எஃபெக்டில் பண்ணியிருக்கோம். இது மேட் ஃபினிஷிங். ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு சைஸு, ஒரே சைஸு, ஆனால் வேறு கலரில். ஆமாம், இந்த திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம் ஸ்டாண்டிங். ஆமாம், இது வந்து 6 அடி உயரத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். திருவள்ளுவர் சிலையை பொறுத்தளவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நான் வந்து அரசு பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது அரசு பள்ளி இருக்குது, ஒரு சில இடத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கம்னு ஒரு ஏரியா, இப்போ சென்னையிலே 2-3 இடத்துல கொடுத்துருக்கேன், நாமக்கல்ல கொடுத்துருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பெரிய சிலை பார்த்தீங்கன்னா 4.25 அடி, அது வந்து வேலூர் பக்கத்தில் கண்ணாத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த ஸ்கூலில் அந்த சிலை வச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த சிலை வந்து கலெக்டரை ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறமா காம்பவுண்ட் வால் போட்டாங்க, அப்புறமா கேட்டு போட்டாங்க, அப்புறம் செக்யூரிட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே நடந்திருக்கு. ஸ்கூலோடைய என்டையர் என்வரன்மெண்ட்டே டோட்டலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூசன்ஸ்லாம் நடக்கலை. ஸ்கூலுக்குள்ளே நடக்கிற வீக்கெண்ட் ஆனோடனே ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நியூசன்ஸ் நடக்கும், அதெல்லாம் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம், இது வந்து கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா
இந்த போன வருஷம் வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் வந்து மெடிக்கல் சீட் வாங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் முதல் முறை. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டு. அதை வந்து திருவள்ளுவர்ஸில் வச்சதுக்கப்புறம்னு சொல்கிறாங்க எல்லா டீச்சர்ஸுமே. அது வந்து உண்மையாகவே பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் தாங்க. இது ஒரு விஷயம் இருக்குது ஒரு இடத்துல அமைதி அப்படின்னா அது பாசிட்டிவாக மாறும். இப்போ நமக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த எருமையோட காட்டெருமையோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 அடி அகலம் இருக்கும் சார். ஓகே. இதை வந்து கடந்த ஒரு மாதமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறமா இன்னும் வந்து அதிகபட்சம் இன்னும் ஒரு கிளே சார். ஆக்சுவலாக இது வந்து ஆமாம், இந்த கிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளேயில் தான் நம்ம பேசிக்காக ஃபார்ம் பண்ணுறோம். இந்த கிளேல தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெலட்டன் அடிப்போம். ஓகே. ஸ்கெலட்டன்றது வந்து ஒரு பேசிக்காக மாடு நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொபோஷன் இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சி, ஸோ இந்த டிராயிங்லேருந்து ஸ்கெலட்டன் ஃபார்ம் பண்ணி அதை வெல்டிங் மூலம் நிப்பாட்டி அதுக்கப்புறமா கயிறு சுற்றுவோம். அதுக்கு மேலே சாக்கு கோணி போடுவோம். அதுக்கு மேலே கிளே அப்ளை பண்ணுவோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணி டீட்டெயில் வருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து நம்ம இந்த மாடோடைய சைஸ் வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் சைஸில் என்ன சைஸில் இருக்குமோ இதே சைஸுக்கு தான் இந்த மாடு வந்து மேலோட கேரக்டர். ஓகே. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 அடி அகலத்தில் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மாடு வந்து பார்த்தீங்கன்னா 3 டன் வரைக்கும் இருக்கும். ஒரு மாடு வந்து மேல் வந்து 3 டன் இருக்கும், ஃபீமேல் வந்து 2 டன் இருக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து இதுக்கான ரெஃபரன்ஸ், இதுக்கான ஸ்டடின்றது ரொம்ப பெருசு. இப்போ ஆக்சுவலாக இது யாருக்காக? இது வந்து ஒரு ஆர்டர் ஒர்க்கு சார். ஆர்டர் ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது செல்ஃபி பாயிண்ட் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு அவருக்காக பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்து போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 45 நாளில் இன்னும் மொத்தம் 45 நாள் ஆகும் முடியும். இன்னும் ஒரு 15 நாளில் இந்த வேலை முடியும். ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடியும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறைய பிக்சர் இருக்குது, நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இண்டிவிஜுவல் ப்ராசஸில் இது நடக்கல. இப்போது இன்னொரு விஷயம் சார், இப்போது எங்கள் ஏரியாவில் நான் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்டர் பேஸில் நான் வந்து வாங்கி அதை தனியாக நான் வந்து சேல் பண்ணலான்னா பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். இப்போ ஒரு தனியாக ஸ்டோர் கூட நம்ம பண்ணுறோம், நம்ம ஃப்ரான்ச்சைஸிங் கொடுக்குறோம். ஓகே. இப்போ கலை சிற்பம்ன்ற பேர்லேயே சின்ன அவுட்லெட் ரெடி பண்ணி குட்டி குட்டி சிலைகளை சேல் பண்ணி அதன் மூலம் வருமானம் வர்றதுக்கான செட்டப் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே. ஃப்ரான்ச்சைஸிங் கொடுக்குறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாழ்த்துக்கள். ஆமாம், ராமேஸ்வரத்தில் ஒருத்தரையும் மதுரையில் ஒருத்தரையும் பேசிட்டு இருக்கோம். சூப்பர். ஆல்மோஸ்ட் அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அது அடுத்தடுத்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் நிறைய பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான குட்டி குட்டி உருள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய ப்ராடக்ட்டை எலிஃபெண்ட்டை வச்சு, பிள்ளையாரை வச்சு, ஜீசஸை வச்சு, நான் ரிலீஜியஸாகவும் ஒரு ப்ராடக்ட்டு வித்தியாசமாக வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம யோசிக்கணும், இன்னோவேட்டிவாக யோசிக்கணும். ஸோ எங்களுடைய இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படுத்துருக்கிற நாய் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வாடங்க இவா. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸு. இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய மாடலுடைய ரெஃபரன்ஸ் தான் இது. இங்கே பாருங்க, அவருடைய ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ இது அவரை வந்து மேக்கிங் மாடலாக வச்சு ஆமாம் இந்த மாடல் பண்ணுறோம் பாருங்க. ஆமாம், இந்த மாதிரி வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வேற மாதிரியான விஷயத்துல நம்ம இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சு இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு நாய் இறந்துருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம மாடலாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வீட்டோடைய பெட் அனிமல்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். பெட் அனிமல் இல்லை அவங்க தாத்தாவாக இருக்கணும், இல்லை பாட்டியாக இருக்கணும், இல்லை லவ் ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய உருவமே இல்லாமல் இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஐயனார் சிலை குட்டியாக செய்யணும், இல்லை ஒரு கருப்பணசாமி சிலை வேணும், அந்த மாதிரி கேட்டால் கூட நம்மளால் பண்ணி தர முடியும். அது வந்து வித்தியாசமான சைஸில் வித்தியாசமான ஒரு கஸ்டமைஸ்டாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கண்டிப்பாக வித்தியாசமான முறையில் நம்ம பண்ணலாம். இந்த சைஸ்ல இருந்து அங்கே பார்க்குறீங்களா, இப்போ பார்க்க அந்த சைஸ் வரைக்கும். ஆமாம், அதுக்கு மேலேயும் பண்ணலாம். ஆர்டர் பேஸில் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி சிலை மட்டும் கிடையாது, அது போக சைடில் பேனல் ஒர்க்லாம் போயிருக்கு. இது அப்புறம் அங்கே பாருங்க, அப்படியே இந்த டெம்பிளில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பேரோட டெம்பிள் சார் அது. ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய கோனார்க் டெம்பிள் சொல்லிட்டு அந்த ஸ்கல்ப்சர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆமாம், நோட்டில் இருக்கும். ஆமாம் ஆமாம், நம்ம ரூபா நோட்டில் இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்துக்காக பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். இதோடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 16 அடி. ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி சார் அது. ஓகே. ஸோ அந்த ஓப்பன் டெரஸில்
ரிசப்ஷனுடைய பேக்ரவுண்டு இதுதான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கும், ரிச்சாக இருக்கும், பயங்கர ரிச்சாக இருக்கும். அந்த கஸ்டமர் வந்து அவ்வளோ ஹாப்பி. ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா வந்து அவருக்கு விஷுவலாகவே புரிய வைக்க முடியல, சிஸ்டமில் ஒர்க் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கப்புறமா நாங்கள் அதை பண்ணோம். அந்த பேனல் அதோட சைஸ் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 அடி உயரம், 10க்கு 4 அடி சார். ஆக்சுவலி வீட்டோட இன்டீரியரில் டபுள் ஹைட் ரூஃப் இருக்கு மாதிரி அந்த இடத்துல வந்து ஹை ரூஃபிங். ஆமாம், ஹை ரூஃப் அந்த ஸ்டேர்கேஸ் வால்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இது இந்த கிருஷ்ண ராதை வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 4 சார் சைஸு. ஓகே. அந்த 6 அடிக்கு 4 அடியில் அந்த மாதிரி கிருஷ்ண ராதையை வந்து வாலோடைய என்ட்ரன்ஸில் கூட நம்மளால பண்ண முடியும். இங்கே கூட வால். ஆமாம் சார். இது வந்து ஒரு வால் பேனலிங்க்கான ஒரு லீஃபோடைய ஆர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அகலம் வந்து 10 அடி சார். இது ஓகே. இது ஹைட் வந்து 6 அடி. இது எங்கப்பா அப்படியே உள்ள போனோம்னா இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு. இங்கே பாருங்க, கார்டனுக்கு தேவையானது ஃபவுண்டன்ஸு. ஆமாம். ஓகே. இங்கே பாருங்க, இது வந்து எல்லாமே ஃபவுண்டைன் தான் சார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது புத்தர் சிலையுடைய சைஸில். ஓகே. இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோ வெயிட் இல்லை, வெயிட் இவ்வளோதான் வெயிட். நீங்கள் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு உள்ள லைட்டிங் வச்சு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். மோட்டர் உள்ளே இருக்கு. உள்ளே மோட்டர் இருக்கு, லைட்டிங் இருக்கு. அதுலேயே பெருசு, அதுலேயே சின்னது. ஆமாம், அதுலேயே பெருசு, இது சின்னது. இது வந்து எஃப்ஆர்பியில் பண்ணால் 4 அடிக்கு 4 அடிக்கு பண்ணால் பிள்ளையருடைய பேனல் இது. ஸோ இதெல்லாம் வந்து யூனிக்கான கஸ்டமைஸ்டான ஆர்ட். இது வந்து ஒரு லீஃபோட ஒரு வாலில் இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து வாலில் மவுண்டடாக நம்ம ஹேண்டில் பண்ணால் பெட்ரூமில் இந்த மாதிரியான ஒர்க்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனு. இந்த ஸ்பைடர்மேன் வந்து கிட்ஸுக்கும் ஸ்கூலுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இது வந்து இதோடைய சைஸ் வந்து கிட்ஸுக்கான சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. இதை இப்படி வச்சிங்கன்னா மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம். இதவே வந்து இப்படி எடுத்து இப்படி வாலில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், இப்படி கூட வைக்கலாம். பெட்ரூமில் ஒரு தீம் ஆர்ட் ஒர்க் தீமாக இந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். ஓட்டிக்கலாம். இப்படியே வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஒரு ஆணி வச்சு அடிச்சு உள்ள ஸ்க்ரூ வச்சு நிப்பாட்டி விட்டுலாம். சூப்பருங்க. கிட்ஸ் பெட்ரூமுக்குலாம் வச்சிரலாம். ஆமா, கிட்ஸ் பெட்ரூமுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும், லேண்ட்ஸ்கேப்ல பண்ண முடியும். தீமாட்டிக் ஸ்பைடர்மேன் வச்சு ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் பண்றோம்னா இது மாதிரி நம்மளால பண்ண முடியும். கரெக்ட். ரெஸ்டாரண்ட் யூனிக்கான தீம்ல பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா பண்ண முடியும் சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லழகர் மதுரையில இருக்கக்கூடிய கல்லழகருடைய பாருங்க வேற லெவல். ஆமா, அப்படியே செவுத்துல மாட்டினா எப்படி இருக்கும். ஆமா சார், இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த மியூரல்லாம். இது வந்து ஆர்ட்ஸோட ஒரே ஒரு ஃபேஸும் வித்தியாசமான ஒரு ஆர்ட் ஒர்க். இது வந்து ரிலீஃப் தான், லைட் வெயிட். ஓகே. ஏதாவது கிஃப்டிங் பர்பஸ் கூட நம்ம கொடுக்கலாம். குதிரையை லைக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இதை கொடுக்கலாம். வாஸ்து ரிலேட்டடான விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். கரெக்ட். இது மாதிரியான விஷயங்கள். இது வந்து அம்மன் சிலை. இந்த அம்மன் சிலை அங்காள பரமேஸ்வரிய சிலை. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதை வந்து நம்ம மல்டி கலராகவும் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், இது வந்து லைட் வெயிட்டாகவும் பண்ணிக்கலாம். நம்ம சாலிடாக வேணும்னாலும் நம்ம இதை வச்சு வீட்டில் பூஜையை பண்ணுறாங்க. நம்ம பண்ண பிராஸ்ல பண்ண ஐயப்பன் சிலை. பிராஸ்லையும் பண்ணலாம். ஆமாம், பிராஸ்லையும் பண்ணுறோம். ஓகே. ஆமாம் சார். அப்பா வெயிட்டு சரியான வெயிட்டு ஐயப்பன் சிலை. ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மயில். ஆமாம், மயிலோட மியூரல். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூரல் வந்து இது வாலில் மவுண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வந்து 4 ஸ்க்ரூ அடிச்சா போதும், முடிச்சு. அவ்வளோதான், பக்காவாக இருக்கும். உள்ள அப்படியே மேலே டச்சப் பண்ணிட்டோம்னா சுத்தமாக தெரியாது. ஸோ இது வந்து இன்டோரில் ஒரு பெட்ரூமில் இல்லை லாபியில், ரிசப்ஷன் லாபியில் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான மியூரல் கூட நம்ம பண்ண முடியும். இந்த திருவள்ளுவர் சிலை தான் நம்ம ரெகுலராக ஸ்கூலுக்கு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற மியூரல் பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் சிலை மியூரல் வந்து வீடுகளுக்கு, லேண்ட்ஸ்கேப் ஏரியாவில் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆக மொத்தம் நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லை நாங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, அதை வந்து பண்ணி தர முடியும். ஓகே. இப்போ இதோடைய ஃபிட்டிங்ல இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க ரைட்டு, பட் நான் வெளியூர்லேருந்து நான் ஆர்டர் பண்ணணும்னு வச்சுங்க, இதோடைய ஃபிட்டிங்ல எனக்கு தெரியாது. ரொம்ப ஈஸியாக கைட் பண்ணிடலாம் சார். ஒரு கார்பெண்டர் இருந்தாலே போதும், எப்படி என்னன்றதை நம்ம ஈஸியாக இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சின்ன சின்ன ப்ராடக்ட்னா நம்ம கைட் பண்ணிடுவோம், த்ரூ ஃபோன்லேயே கைட் பண்ணிடலாம் எப்படி பண்ணணும் என்னன்றது. இப்போ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா டெஃபினட்டாக எங்கள் டீம் நேரில் போகலாம். எங்கள் டீம் வருவாங்க. அதான் பெரிய லெவல் ப்ராஜெக்டாக இருந்தால் அங்கே போய் அதை பார்த்து அந்த தீம் எப்படி போடலாம், என்ன ஏது எல்லாமே பண்ணி கொடுத்துரு. எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எனிவே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விஷயங்கள் வந்து வேற லெவலை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பில்லர் வந்து சின்ன சைஸில் வீட்டுக்குள்ளே இண்டோரில் நம்ம பண்ணுறதுக்கான பில்லர் சார்.
ஓ இண்டோர்ல இந்த பில்லர் வந்து பூஜை ரூம் இருக்கு வச்சுக்கோங்க. ஆமாங்க. அந்த பூஜை ரூம்ல 2 பில்லரா இருக்கிறது. ஆமா, 2 பில்லர். இந்த அளவுக்கு லைட் வெயிட்ல வுட் மாதிரியே இருக்கும், ஆனா வுட் கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும். இதனுடைய பாட்டம் பாத்தீங்கன்னா ரியல் ஸ்டோன் ஃபோல்ட்லயே பெயிண்ட் பண்ணிருக்கோம். ஸ்டோன் மாதிரியே இருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியாது. கல்லு மாதிரியே தான் இருக்குது. ஆமா, இந்த சைஸ்ல நம்ம பண்ணிக்க முடியும். இது பூஜை ரூமோடைய 2 பக்கம் பில்லர் வச்சு, ஒரு பெல் வச்சு, ஒரு பக்கம் சரவலக்கு வச்சு, இது என்டையரா வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒருவேளை நம்ம வீட்டுல பில்லர் இல்லன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கொண்டு போய் அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே கொண்டு போய் வச்சு உள்ள வந்து காங்கிரீட் ஃபில் பண்ணிட்டாலே பில்லர் ஆட்டோமேட்டிக்கா ரெடி. ஓகே. ஆமா, பட் இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம், அது வாரண்டி லைஃப் டைம். ஆமா சார், இதெல்லாம் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நீங்க 50 வருஷம்னாலும் இந்த பில்லர் அப்படியே கிடக்கும், ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நீங்க உள்ள காங்கிரீட்லாம் ஃபில் பண்றீங்கன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இன்கேஸ் வெளியே கார்டன்ல வைக்கிறோம் எதுவுமே ஆகாது. பெயிண்ட் மட்டும் ஒரு 4 வருஷத்துக்கு கூட ரீபெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மெட்டீரியல் ஒண்ணுமே ஆகாது. அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ரெக்டிஃபை பண்ண சர்வீஸ்லாம் உண்டு நம்ம. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க பண்றோம் அப்படின்னா அந்த இது வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். இன்னொரு சார், இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 அடி உயரத்தில் 10 அடி அகலத்துலையும் 4 அடி லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி ஆக்சுவலாக மாடோடைய சைஸு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாடு எவ்வளோ வெயிட்டை தாங்குதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் எங்கள் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 200-300 கிலோனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாடு வந்து தாங்கும். ஆனால் லைட் வெயிட்டு, இந்த வெயிட் இந்த மாடை தூக்கி காட்டும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஸ்டாக் மார்க்கெட்டோட புல்லோட சைஸு தான் நம்ம அப்படியே டிட்டோவாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாட்டோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுக்கு பின்னாடி பேக்கை கட் பண்ணி உள்ள 4 பேர் உள்ளே போய் தான் அந்த வேலை செஞ்சுக்கிறாங்க. ஆமாம், இந்த மாட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்து இதுக்குள்ளே போய் உள்ளே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு கம்பி கொடுத்துருக்கு. இந்த மொத்த லென்த்துக்கும் உள்ள ஒரு கம்பி கொடுத்துருக்கு. ஸோ இவர் நிற்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கம்பி கொடுத்துருக்கோம், இதுக்குள்ள ஒரு கம்பி கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு கம்பி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரென்தன் கொடுத்து இங்கேருந்து மொத்தத்துக்கும் உள்ள ஒரு ராடு வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி பார்க்கும்போது லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அப்படியே இறங்குங்க, ஒவ்வொருத்தரும் இறங்குங்க. அருண் அப்படியே இறங்குங்க, பொறுமையாக இறங்குங்க, பொறுமையாக இறங்குங்க. பார்த்து இறங்குங்க. முன்னாடி இறங்கி இருக்காரு. இப்ப பிடிச்சி அந்த ஏன் தூக்கிடுங்க. அருண் அப்படி பின்னாடி பிடிச்ச வேலுபாய் அப்படி தூக்கி காட்டுங்க. அப்படி போங்க, பின்னாடி பிடிங்க. ஆளுக்கு ஒரு கண்ணா ஒரு கால் பிடி. பாத்தீங்கன்னா இந்த மாடோடைய சைஸை நம்ம வெறும் 3 பேர் சேர்ந்து தூக்கிட முடியும். அவ்வளவுதான் வெயிட். தூக்குறீங்க. ஆமா, 3 பேர் சேர்ந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கிட முடியும். தூக்கிட்டு உள்ள வச்சிட வேண்டியது. என்ன சார் வெயிட் இல்ல, லைட் வெயிட் தான். ஓகே, இவ்வளவுதான் வெயிட். தூக்கலாம் முடியும். அங்க போ, அவ்வளவுதான். போங்க, அந்த பக்கம் போங்க. ஸோ கலை சிற்பத்தோட எந்த அளவுக்கு டியூரபிலிட்டி, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். நமக்கு வெப்சைட்டு? ஆமாம் சார், கலைசிற்பம்.com அப்படின்றது நம்மளுடைய வெப்சைட் நேம். ஓகே ஓகே. அதேமாதிரி கலைசிற்பம் நேமில் இன்ஸ்டா பேஜும் அதே நேமில் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, லிங்க்டின் பேஜ் இருக்குது. ஓகே ஓகே. இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அது போய் வாட்ச் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கலைநயமான ஒரு சிற்பங்கள் இது பண்ணும்போது அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அவங்க சேனலில். நம்ம சேனல் நம்ம அடிக்கடி சென்னை வர முடியாது, அதனால உங்கள் சேனல் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் அதை வாட்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை எனக்கு பெருசாக வேணும் இல்லை பிராஸில் வேணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரதரோட நம்பர் கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1500 ரூபா ரேஞ்சில் ஒரு சின்ன ஃபவுண்டைன் கிஃப்டாக கொடுக்கணும். ஓகே, அப்படின்னாலும் நம்ம பண்ணித்தர முடியும். அதுவே வந்து ஒரு 2 அடிக்கு ஒரு ஃபவுண்டைன் வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் செட்டப். ஆமாம், இது ஒரு பாறையோட செட்டப்பில் அங்கிருந்து தண்ணி கொட்டி கீழே வரைக்கும் ஃபுல்லாக பாறையை அடிக்கிடுவோம். ஸோ அந்த செட்டப் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஒரு 11 அடி ஹைட்டில் இந்த பாறையோட செட்டப்பை ரெடி பண்ணி ஒரு ஃபவுண்டைன் செட்டப்பாக ரெடி பண்ணி கீழே வந்து ஒரு ஃபிஷ் பாண்ட் இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி வச்ச ஒரு ஐடியா தான். ஆமாம் சார், இது வந்து நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி. இப்போ இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்சரில் உள்ள ஹைலைட் என்னன்னா ரியல் ராக்கு போலயே இருக்கும், ஆனால் எல்லாமே ஆர்டிஃபிஷியல், நாங்களாக கிரியேட் பண்ணது. ஸோ இதுக்கு வந்து பின்னாடி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிகேஷன் பண்ணி, ஃபேப்ரிகேஷனில் இருந்து அதுக்கப்புறமா தான் நம்ம இதை டீட்டெயில் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிக்குவோம். இதே விஷயம் நல்ல விஷயம் எடுத்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேணுனாலுமே, இல்லை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும், நான் கிஃப்ட் பர்பஸ் பண்ணுறேன், இல்லை நான் ஆர்டர் பேஸில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாலுமே கண்டிப்பாக பிரதர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.